ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் ட்ரெடிஷ்னல். இன்றைக்கி வந்து இட்லி சுட போகிறோம். அதே போல் ரோட் சைடில் வந்து இட்லிக்கு வந்து ஒரு கார சட்னி கொடுப்பாங்க. அந்த கார சட்னி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம வந்து இட்லி ஊற்றி வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லி தட்டில் நல்லெண்ணெயை வந்து நல்லா தடவி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மாவு இருக்கும் இல்லையா, இட்லி மாவு, அதை லேசாக கலந்து விட்டுட்டு அப்படியே இட்லி தட்டில் ஊற்றி தண்ணி கொதிச்சிட்ருக்க இட்லி பானையில் அப்படியே எடுத்து வச்சிடலாம். நல்லா தண்ணி கொதிக்கும் போது தான் நம்ம வந்து இட்லி தட்டை வந்து உள்ளே வைக்கணுங்க. அப்போ தான் வந்து இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், நான் வந்து இட்லி தட்டை உள்ளே வச்சுட்டு தட்டை போட்டு மூடி வச்சிடறேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா இட்லி ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், ஒரு குக்கரில் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, அப்புறம் வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சுருக்கேங்க. இதை நல்லா அப்படியே தண்ணியை இருத்துட்டு மசிச்சு விட்டுறலாம். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஊற்றி அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இட்லி ரெடி ஆகிடுச்சு. இட்லி தட்டை எடுத்து அப்படியே ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் எடுத்தால் தான் இட்லி வந்து தட்டில் ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள், நம்ம அதுக்குள்ளே சட்னியை தாளித்து விட்டுறலாம். ஒரு சின்ன கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு சீரகம், கடுகு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து நம்ம கடைஞ்சி வச்சுருக்க அந்த தக்காளி கரைசலில் அப்படியே ஊற்றி கலந்து விட்டுட்டோம்னா சூப்பரான ரோட் சைடு கார சட்னி வந்து ரெடி ஆகிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது இட்லிக்கு எத்தனை பேர் இந்த சட்னியை வச்சு இட்லி சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இட்லி பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. தட்டிலேருந்து எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும், ஒட்டாமல் வந்திருக்கு. நல்லெண்ணெய் போடும்போது அந்த வாசனை செம்ம சூப்பராக இருக்குங்க இட்லியோட கலந்து. பாருங்கள், இட்லி எடுத்தாச்சு, எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நல்லெண்ணெய் கலந்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். அதே போல் பாருங்கள், இப்போ அந்த கார சட்னியை அப்படியே இந்த இட்லி மேலே ஊற்றி ஃபுல்லாக அந்த இட்லியை நினச்சிடணுங்க. அப்படி சாப்பிடும்போது தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த இட்லிக்குள்ளே அந்த சட்னி ஊறிட்டு அற்புதமாக இருக்குங்க.